சிலருக்கு எனக்குள்ள தலைக்குள்ள ஏதோ ஒன்று ஓடுது, எனக்குள்ள தலைக்குள்ள ஒரு எறும்பு ஊறுது, எனக்கு தலைக்குள்ள ஏதோ ஒரு பாம்பு நெளியிற மாதிரி இருக்கு, இல்லை எனக்குள்ள யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் கண்ணை மூடனா யாரோ உருவம் எனக்கு தெரியுது, திடீர்னு என் உடம்பு வந்து ஆடுது, என்னை வந்து வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க உனக்கு பேய் பிடிச்சிருச்சு, நீ ஆடுற, நீ பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கத்தில் நீ நடந்து போகிற, இல்லை தூக்கத்தில் நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி என்னை பற்றி நிறைய விஷயங்களை எனக்கே தெரியுது, ஆனால் என்னால் மாற்றிக்க முடியல, எனக்கே தெரியல ஏன் நடக்குதுன்னு தெரியல, எனக்குள்ள சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு சில பேர் எனக்குள்ள சூனியம் வச்சுட்டாங்க, ஏதோ ஒன்று எனக்குள்ள ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கான், என்னை தூங்கவே விட மாட்டேன்றான், நான் வேலை செய்ய விட மாட்டேன்றான், இதனால எனக்கு பிரச்சனை இருக்கு, இல்லை எனக்குள்ள வந்து கடவுள் வந்து எப்போதுமே எனக்கு காட்சி அளிச்சிட்டு இருக்காரு, சிவன் வராரு, இல்லை விஷ்ணு வராரு, இல்லை யாரோ ஒருத்தங்க எனக்குள்ள வந்துட்டு இருக்காங்க, என் எதிரில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்றது, இப்படி பல வகையில் வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்றது இருக்கு. இந்த உடல்ல இருந்து தனியாக ஒரு ஷேக் ஆகுது, எனக்கு உடம்பு அடிக்கடிக்கு ஷேக் ஆகுது, சில நேரம் எனக்கு மயக்கமா இருக்கு, என் உடம்ப இழுத்துக்கிட்டு போற மாதிரி இருக்கு, எங்கேயோ தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு, இப்படி பல வகையில் வந்து என்னிடத்துல வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இன்னும் நிறைய காரணங்களை நான் உங்ககிட்ட சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது இந்த காணொலியில். இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சில இதில் என்னன்னா, இந்த குண்டலினி யோகம் ஒரு எல்லா மனிதர்களுக்குள்ளும் குண்டலினின்றது இருக்கு, அது உங்களுக்குள்ளேயும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு, மனிதனுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் அந்த குண்டலினின்றது இருக்கு. அது ஒரு சக்தி பிழம்பா இருக்கு, அது இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு உயிர் வாழறோம். ஆனால் அது இதுதான் அதுதான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, அதை உணரவும் முடியல, மருத்துவமும் அதை கண்டுபிடிக்க முடியல, மனிதனாலையும் அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சித்தர்களும் யோகிகளும் சொல்கிறாங்க உனக்குள்ள குண்டலினி இருக்கு, அந்த குண்டலினி எழும்புனா நீ ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை நீ அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கான ஒரு முறையான பயிற்சிகளும் பல ஆசிரமங்களில் இருக்குது, பல குருமார்களும் இதை சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் நீங்களே போயிட்டு 10 மணி நேரம் தியானம் பண்ணுறது, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து தியானம் பண்ணுறது, நீங்கள் ஒன்று இங்கே அறிஞ்சிக்கணுன்றதுக்காக யாரிடத்துலையும் கேட்காம கொல்லாமல் ஆலோசனை செய்யாமல் நீங்களே உட்காடுறீங்க, பல மணி நேரம் உட்காடுறீங்க, உங்கள் உடம்பு சூடாகுது, சூடாகிறதுனால உங்கள் உடலில் வந்து பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுது, ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது, உங்கள் உடலுக்குள்ளே வந்து நிறையா சூடு அதிகமாச்சுன்னா உங்கள் நாடி நரம்புகள் இத்தனையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு குழப்பங்கள் ஏற்படுது. திடீர்னு நீங்கள் இவ்வளோ நேரம் அமர்ந்து அப்படியே தியானத்தில் இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? உங்கள் எண்ணங்கள் மாட்டும் ஓடிக்கிட்டும் போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கும். நம்ம உடம்புல அதிகமாக உட்காரும் பொழுது உடம்புல நமக்கு வந்து காலில் வந்து நமக்கு இரத்த ஓட்டங்கள் போகாது, கையில் இரத்த ஓட்டங்கள் போகாது. அப்போ அதிகமான இரத்த ஓட்டங்கள் தலைக்குள்ளே போகும், அந்த சக்திகள் வந்து அதிகரிக்கும். இந்த சக்திகள் அதிகரித்தனால அந்த குண்டலினி எழும்புவதற்கான ஒன்று தான். இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள யாரோ ஒன்று பேசுகிறாங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து என்னென்னா உங்கள் குண்டலினி யோகம் எழும்புறதுனால உங்களை தவறான ஒரு செய்கையை அது ஏற்படுத்துது. தவறான செய்கைக்குள்ளே நீங்கள் போயிடுறீங்க. அப்போ யாரோ ஒரு உருவத்தை பார்க்குறீங்க, கண்ணை முன்னே எனக்கு உருவம் தெரியுது அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுடைய அதிகமாக குண்டலினி அதிகமாக செய்கிறதுனால இது வருது. ஆனால் எல்லாத்துக்குமே அளவுகோல் இருக்குது, எந்த ஒன்றுக்கும் அளவுகோல் இருக்குது. சில பேர் வந்து கடவுள் பக்தினால எப்பொழுதுமே ருத்ராட்ச மாலையும் பட்டையும் அது இதுவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு விதமான மனமயக்கமான ஒரு நிலை தான். ஏதோ அடையணும், ஏதோ தேடணும்னு எங்கே தேடணும் எதை தேடணும்னு தெரியாமல் தப்பான ஒரு விஷயங்களில் நீங்கள் வந்து இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு கற்பனையான உலகம், ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் உள்ளே போய்ட்றீங்க. எந்த எண்ணங்கள் நீங்கள் உள்ளே போகிறீங்களோ அந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கு ஆக்கிரமிப்பு செய்யும். இப்போ பொதுவாக யூடியூப்பில் போகிறீங்க, இப்போ வந்து அதில் சமையல் அப்படின்னு நம்ம போடுறோம், அப்போ சமையல் சம்மந்தமான வீடியோலாம் வரும். அது போல தான் நீங்கள் யாரோ ஒருத்தவங்களை வந்து கனவுல எனக்கு வராங்க அப்படின்னா அதையே நினச்சிக்கிட்டு அப்படியே படுக்கிறீங்க. அந்த எண்ணங்கள் உங்களுக்கு திருப்பி ரிப்பீட்டாக உங்களுக்கு வந்துட்டுருக்கு. யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள், அப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் பேசுகிறத நீங்கள் ரிப்பீட்டாக கேட்குறீங்க. அப்போ கேட்க அது சொல்லிக்கிட்டே இருக்குது, திரும்ப வருது. இது யாரோ ஒருத்தவங்க இல்லை,
யாரோ ஒரு கடவுள் வந்து உங்களை காட்சி அளிக்கல. இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையான ஒரு எண்ணங்களுடைய நிலைகள் தான். இந்த எண்ணங்களுக்கு நீங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. காரணம் என்ன, உங்களுக்குள்ள குண்டலினி வந்து எழும்பிடுச்சுன்னா அது வந்து திரும்பியும் அந்த விஷயங்களையே வந்து அது வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த குண்டலினி யோகத்தை நம்ம அதிகமாக ஆக்டிவேட் பண்ணக்கூடாது, அதிகமாக செயல்படுத்தக்கூடாது. அதையெல்லாம் வந்து ஒரு நார்மல் மெத்தடில் வச்சுக்கணும். அதுக்கு தான் குண்டலினி யோகத்தினுடைய செயல்பாடுகள், இல்லை அந்த குரு, இல்லை இது ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு முறையான பயிற்சிகள் வந்து இருக்கணும். 20 நிமிடத்துக்கு மேலே தியானம் செய்யக்கூடாது. 20 நிமிடத்துக்கு மேலே தியானம் செஞ்சீங்கன்னா உங்கள் உடலில் வந்து அதிகமான மாற்றங்கள், வெப்பங்கள் மாற்றங்கள், இரத்த ஓட்டங்கள், இப்போது இரத்த ஓட்டங்கள் சில இடங்கள் அதிகமாக போகும், சில இடங்களில் குறைவாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய குண்டலினி யோகத்தினுடைய செயல்பாடுகள் தான். நீங்க வந்து யாரோ சொல்வதை, யாரோ செய்வதெல்லாம் கற்பனை பண்ணி நீங்க வந்து தியானம் செய்யாதீங்க. நிறைய பேர் கற்பனையான உலகத்துல இருக்காங்க. தியானம் செய்தா கடவுள் ஆயிடலாம், கடவுள் தியானம் பண்ணா நம்ம வந்து தன்னைத்தான் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு நிறைய மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு நீங்களா முயற்சி பண்ணாதீங்க. இது வந்து தவறான ஒரு கூற்று. இந்த தவறான ஒரு செயல்களை நீங்க செய்யாதீங்க. முறையான தியானம் செய்யுங்க. முறையற்ற தியானங்கள் உங்களை மிகப்பெரிய பாதாளத்துல ஏற்படுத்தும். சில பேர் செய்வினை வச்சுட்டாங்க, எனக்குள்ள தலைக்குள்ள ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது கூட வந்து அதே போலதான். இது வந்து உங்களுக்கு எண்ணங்களை நீங்க அதிகமா செலுத்துறீங்க. குண்டலினி வந்து அதிகமா ஆயிடுச்சு, அது செயல்படுத்துது. நீங்க திரும்பி ரிப்பீட்டா அதே செஞ்சிட்டு இருக்கீங்க. அதை முறையான தியானத்துக்கு வந்து முறையா செய்யணும். சில பேருக்கு நான் வந்து இந்த ஆலோசனை கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இருந்தாலும் கூட அவங்க முறையா அந்த தியானத்தை செய்யறது இல்லை, ஒழுங்கா அதை கடைப்பிடிக்கிறது. ஏன்னா செய்ய விடாது. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், ஏன்னா பழைய தாட்ஸ் இருக்கு பாருங்க, அதை செய்ய விடாது. அவங்கள திரும்பியும் வந்து பழைய செயலையே செய்ய வைக்கிறதுக்கு தான் அது முயற்சி செய்யும். இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான செயல்கள் இருக்கு. இதையெல்லாம் வந்து நம்ம வந்து முறைப்படுத்தணும். முறையான தியானங்கள் செய்தால் மட்டும்தான் இதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. நீங்கள் கற்பனையாக செய்து நீங்கள் வந்து பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பல சாமியார்கிட்ட போயிட்டு நீங்கள் பல லட்சங்களை ஏமாற வேண்டிய அவசியமே இல்லை. அது உங்களுக்குள்ள நிகழ்றது. அதை உங்களை தான் நீங்கள் சரி பண்ணிக்கணும். நீங்கள் மருத்துவத்துக்கிட்ட நீங்கள் போனாலும் மருத்துவரும் அதுதான் சொல்லுவார். நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாரே தவிர வேற ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம வந்து சரியான முறையாக இல்லாதனால தான் இது. நீங்கள் கண்ட தியானங்களையோ இல்லை செயல்முறைகளோ ஈடுபடாதீங்கிறத நான் அறிவுறுத்த விரும்புகிறேன். அதே நேரங்களில் நிறைய தியானங்களை, பல தியானங்களை ஆராய்ச்சி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நிறைய ஆராய்ச்சிகளை செய்யாதீங்க. அதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். சில பேர் மூச்சு தியானம் பண்ணுறேன், இல்லை நான் சுவாசத்தை பண்ணுறேன்னு, நம்முடைய இயற்கையான சுவாசத்தை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஏன் அதிகமான சுவாசத்தை ஏற்படுத்துறீங்க? இதெல்லாம் தவறான ஒரு முறைகள் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முறையற்ற வழிகளை நீங்கள் போகாதீங்க. சுவாசம் சீராக தான் இருந்தால் தான் அது சிறப்பாக இருக்கும். நார்மல் மெத்தடில் தான் இருக்கணும். அது அன்நார்மலாக நீங்கள் போகக்கூடாது. அது தவறான வழிக்கு போகாதீங்க. மிகப்பெரிய தலைவலிகள் ஏற்படும். நிறைய பேர் இதில் நான் பார்த்துருக்கேன். சில பேர் வந்து கண்ணை மேல் நோக்கி பார்க்கறது, கண்ணை வந்து ஏதோ எங்கேயோ பார்க்கறதுன்ற தலைக்குள்ளலாம் போயிட்டு தலைவலியோடு வந்தவங்கள நான் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. தியானம்ங்கிறது மென்மையானது, அன்பானது, பொறுமையானது, அமைதியானது. நம்ம இந்த உலகத்தில் வந்து தியானம்ங்கிறத வந்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் ஒரு முறைப்படுத்தப்பட்டது. அதை நீங்கள் வந்து தவறான வழியில் செய்து உங்களோட உடல் உபாதைகளை குறைச்சிக்காதீங்க. உங்கள் மன அழுத்தத்தை இன்னும் அதிகப்படுத்திக்காதீங்க. கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றது யாருமே பார்க்கல. ஆனால் நீங்கள் மட்டும் கடவுள் இருக்கிறான்னு நம்பி ஏதோ ஒரு முயற்சிகள் செய்யாதீங்க. கடவுளுங்கிறது ஒரு சக்தி மயமாக தான் இருக்குதுங்கிறத நீங்கள் உணரணும். அப்போ அது மட்டும்தான். அது நான் சொல்கிறத கூட நீங்கள் நம்பக்கூடாது. நீங்கள் உணரணும் கடவுளுங்கிறது இதுதான் சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ கடவுளே வந்து நம்ம பார்க்க முடியலன்னா பேய் பார்த்துட்டேன், பேய் எனக்குள்ளே இருக்குது, எனக்குள்ளே இறங்கிடுச்சு இப்படின்லாம் நீங்கள் தப்பான கற்பனைகளை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டா அது வந்து எப்படி? அது பேய்கள்லாம் வந்து உங்களை ஆக்கிரமிக்காது. பேய்கள்லாம் வந்து அப்படின்னு ஒன்று வந்து இதுவரையும் யாரும் பார்த்ததில்லை. இப்படிலாம் வந்து தவறான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரு தனிமையில் இருக்கும்போது, ஒரு பயம் ஏற்படும் பொழுது தான் அந்த பேயினுடைய எண்ணங்கள் வரும். உங்கள் பயம்தான் உங்களுக்கு பேய் அப்படின்னு நினச்சிங்க. நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கிங்க. அப்போ எண்ணமற்ற நிலை தான் ஒரு சிறந்ததாக இருக்கணும் சொல்லி எல்லா சித்தர்களும் எல்லா மகான்களும் சொல்கிறாங்க.
அப்போ எண்ணங்கள் அற்ற நிலை தான் ஒரு உயர்ந்த நிலையை அது உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நீங்கள் எந்த எண்ணத்தோடவும் இருக்கக்கூடாது. அதுதான் தியானம். அதுதான் நெற்றிக்கண் தியானம் வந்து சொல்லித்தருது. எண்ணமற்ற நிலையில் இருங்க. எந்த எண்ணெயும் நீங்கள் அந்த குப்பைகளை போட்டு நீங்கள் உள்ளே வச்சுக்காதீங்க. குப்பைகளை தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு தான் இந்த தியானம் சொல்லுது. அதனால் யாரோ பேசுகிறதும் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தான், இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறதும் உங்கள் எண்ணம் தான், இல்லை யாரோ ஒருத்தவங்களுக்கு செய்வினை செய்கிறதும் எண்ணம் தான், இல்லை நீங்கள் தானாக புலம்பிக்கிட்டு போகிறீங்க பாருங்களா, அதுவும் எண்ணம் தான். சில நேரங்களில் எண்ணங்கள் நம்ம மீறி நம்ம வாயாலே நம்ம பேச வச்சிடும். மனசில் நினைக்கிறத வாயால் பேச ஆரம்பிச்சிடும். அது இன்னும் மோசமான நிலையை நமக்கு ஏற்படுத்தும். இப்படி அநேக விதமான செயல்கள், அநேகவிதமான நிலைகளை இருக்குது. ஈகோனால எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலை. சில பேர் உயர்ந்த நிலையில இருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், பலருக்கு நான் அடுத்த கட்டத்தில் வந்து இந்த தியானத்தினால நன்மைகளும் நடக்குது. இந்த குண்டலினி எழும்புவதனால பலருக்கு நன்மை, தெரிந்தோ தெரியாமலோ செய்வதனால நன்மைகள் நடக்குது. மிகப்பெரிய ஆற்றல் உள்ள மனிதர்களாக உருவாயிருக்காங்க. இதை பற்றியெல்லாம் நான் அடுத்த காணொலியில் உங்களிடத்துல கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் உங்களுக்கு சொல்கிற அறிவுரை அதுதான். முறையான தியானங்கள் செய்யுங்க. ஒரு நல்ல குருவை சந்தியுங்க. 20 நிமிடத்துக்கு மேலே எந்த தியானத்தையும் செய்யாதுங்க. அதிகமாக தியானம் செய்தால் இந்த உடல் வந்து தாங்குகிற சக்தி இல்லை. அதை பக்குவப்படுத்தணும். ஒரே நாளில் நம்ம தியானம் பண்ணுறேன்னு ரொம்ப நேரம் இருந்து பண்ணக்கூடாது. ஒரு உபாதைகள் வரும். படிப்படியாக அந்த பயிற்சிகள் செய்து முறையான அனுபவங்களை உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு மனிதனாக இருங்க. அதுக்கு அடுத்து மாமனிதனாக ஆகுங்க. அதுக்கு பிறகு கடவுளாகலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து உங்களுக்காக ஆலோசனைகளை வழங்க காத்திருக்கின்றேன். நன்றி. சந்தோஷம்.